தமிழ் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து இந்தியாவிலேருந்து சிங்கப்பூரில் வேலை போய் பார்க்குற பிரதர் ஒருத்தவர் அவரோட ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி பிறந்த நாளைக்குன்னு அவர் சர்ப்ரைஸ் இன்றைக்கி நம்ம மெம்மா கடவுள் பிள்ளைங்களுக்கு உணவு கொடுக்குறது டொனேஷன் அனுப்பி உணவு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த மோட்டாவாக இருக்கிற அண்ணன் வந்துக்கிட்டு இந்த ஃபோட்டோ டிக்டாக்கில் எடுத்து வச்சுருக்க பாருங்க. அந்த மோட்டாவாக இருக்கிற அண்ணன் வந்துக்கிட்டு அண்ணனுக்கு வந்துக்கிட்டு கொஞ்சம் மெலிஞ்சி இருக்காரு பாருங்க, கொஞ்சம் சின்னதாக. அவர் வந்து அவருக்கு பிறந்த நாளைக்கு இன்றைக்கி பணம் அனுப்பி டொனேஷன் அனுப்பி இன்றைக்கி சாப்பாடு போட்டிருக்காங்க. ஸோ சர்ப்ரைஸ், அவர் ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸ் அவர் செஞ்சுருக்காரு. ஸோ ரொம்ப நன்றி அண்ணா. இதுக்கு மேலே நீங்கள் உதவி பண்ணணும். இந்தியாவிலேருந்து புதுக்கோட்டை மாவட்டம் போல இருக்குது, தமிழில் எழுதி வச்சுருக்காரு, நம்மளுக்கு கொஞ்சம் புரியல. ஸோ நம்மளுக்கு தமிழ் படிப்பு வராது, அதனால் மன்னிக்கணும். ஆனால் நான் நிச்சயமானமோ இந்தியாவிலேருந்து சிங்கப்பூரில் போய் வேலை பார்க்குறாரு. அவருக்கு வந்துக்கிட்டு பிறந்த நாளைக்கு அவர் சர்ப்ரைஸ் செஞ்சு வச்சுருக்காரு. ஸோ அதனால் இந்த பிள்ளைங்களும் இப்போ ப்ரே பண்ணி கொடுக்கோங்க கடவுள்கிட்ட. ரொம்ப நன்றி என்ன. நம்ம மெம்மா ஹோனுக்கு இந்த மாதிரிக்கா பிள்ளைங்க கடவுள் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நீங்கள் உணவு போட்டதுக்கு உங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்கள் ஃப்ரெண்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கடவுள் நன்மையை கொடுப்பாங்க, தர்மம் தலையை காக்கும். இப்போ வந்து நீங்கள் நீரோடு வாழ்க. ஸோ இந்த பிறந்த நாள்லேருந்து நீரோடு வாழ்க, வருஷ கணக்கில் நல்ல விதமாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டி கொடுக்குறேன். இப்போ பிள்ளைங்க 1 2 3 கோ. ஓகே, ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஃபேமிலி, உங்கள் அக்கம் பக்கம்காரங்க, உங்கள் சொந்த பந்தம் எல்லாம் நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னு பிள்ளைங்க சார்பாகவும் நாங்களும் வேட்டி கொடுக்குறோம். ரொம்ப நன்றி. தர்மம் தலையை காக்கும்.